யாரு அது எங்களுக்குள்ள உள்ளுக்குள்ள எப்படி தேர்தல் பணியாற்றணும்னு ஆலோசனை கொடுத்தோம். அவ்வளவுதான் சார். அதெல்லாம் இன்னும் இல்லை சார். நாங்க பேசும்போது உங்கள்கிட்ட தெளிவா குறிப்பிடுவோம். போதுமா? எல்லாத்தையும் அழைச்சி சொல்லிடுவோம். தொகுதி பங்கீடு தேர்தல் அறிவிச்சோன்னா நடக்கும். உங்களை எல்லாத்தையும் அழைச்சி எந்தெந்த தொகுதி என்னன்னு தெளிவா சொல்லிடுவோம். அது ஏங்க அடுத்த கட்சி ஏங்க நான் பேசுவோம். எங்க கட்சி தான் நாங்க பேசுவோம். இப்ப மூன்றாவது முறை வந்து பிரதமர் வந்து கொஞ்சம் பேசியிருக்காரு. பலாயிரம் கோடி நலத்திட்ட பண்ணியிருக்காரு. இது வந்து தேர்தலை எந்த அளவுக்கு எதிர்பார்க்கணும் நீங்க தான் சொல்லணும். நீங்க தான் மக்கள்கிட்ட பாக்குறீங்க. மத்திய அரசாங்கம் எதுவுமே செய்யலன்னு இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுறாரு. அவர் ஒவ்வொரு முறை தமிழ்நாட்டுக்கு வரும்போது தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை கொடுக்கிறாரு, வளர்ச்சி தேவை திட்டங்களை கொடுக்கிறாரு. பல திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டிருக்காரு, பல திட்டத்தை திறந்து வச்சிருக்காரு. பல ரயில்வே சேவைகளுக்கு வந்து புதிய ரயில் சேவை தொடங்கி வச்சிருக்காரு. மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமா தரம் உயர்த்திருக்காரு. உங்களுக்கு எல்லாமே அவர் பேசுறது புறமே உங்களுக்கு பதிவாயிருக்குல்ல. நிறைய திட்டங்களை செஞ்சிருக்காரு. இந்த ஆட்சியுடைய அவலங்களை எடுத்து சொல்லியிருக்காரு. எங்களுக்கு அதை சாம நீங்க தாங்க பரப்பிட்டு இருக்கிறீங்க. நீங்க தான் சார். நாங்க தான் அது வந்து எங்கிட்ட இருந்தா வரணும். நீங்களா ஒரு கற்பனை பண்ணிட்டு நீங்களா இருக்குன்னு சொன்னா நாங்க என்ன செய்ய முடியும்? அப்படி எதுவும் இல்ல. அப்படி எதுவும் பேச்சுவார்த்தை இல்ல. போதுமா சார்? நான் இப்ப சொல்றேன்ல, தாவாக்காவோட நாங்க இது வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. ரைட். வேற நடத்துவீங்களா சார்? இது என்ன கற்பனையான கேள்வி? நடத்துவீங்களா போவீங்களான்னு அதுதான் இல்லைட்டு. இன்னும் தாவாக்காவோட நாங்க கூட்டணி பேச்சுவார்த்தை இதுவரை பேசவில்லை சார். எங்க கூட்டணியை பொறுத்த அளவுக்கு எதுவுமே இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்க. சார் இதெல்லாம் வந்து இது வந்து அவுட் ஆஃப் இது வந்து அங்கே பிரச்சனை நடக்குது. அது மூலியமா போறாங்க. எல்லாத்து மேலேயும் தான் கேஸ் இருக்குது. எங்க மேல கூட தான் கேஸ். நாங்கள் கோர்ட்டுக்கு போறோம். இதை போய் நீங்க தனிப்பட்ட முறையில் கேட்டா என்ன வராது? இது அவையில தான் நீ கேட்க வேண்டும். எல்லாம் தேவையில்லாத கேள்விங்க. மறைமுகம் வந்தாங்க, நேரடியா வந்தா எப்படி மறைமுகம் நேரடியாக பண்ண முடியும்? அதெல்லாம் கேஸ்னா அது கேஸ் தான். இந்த தேர்தல் வந்து டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள தேர்தல் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்படின்னா முதலமைச்சருக்கு ஒன்னும் தெரியல அர்த்தம். ஒரு முதலமைச்சரா இருக்கிறாரு, துரதிருஷ்டவசமா அவர் கையில் கிடைச்சிருக்குது. இங்க நடக்கிற தேர்தல் என்ன தேர்தல் சொல்லுங்க? சட்டமன்ற தேர்தல் இங்கதான் நடக்குது, டெல்லியில் நடக்குது. புரியுதுங்களா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் பிரதான எதிர்கட்சி. ஆனா அவருக்கு எங்க கட்சி மேல எது சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அண்ணா திமுக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி நடந்தது. சிறப்பான ஆட்சியை நான் கொடுத்தோம். அதனால எங்க மேல எதுவுமே விமர்சனம் பண்ண முடியல. அதனால அவருக்கு கிடைச்ச தகவல் படிதான் சொல்றாரு ஒழிய எங்களை எதிர்த்து நேரடியாக மோத முடியாத காரணத்தினால ஏதோ பேசிட்டு இருக்காரு. அடுத்த கட்ட தேர்தல் அறிக்கை எப்ப வெளியிட போறீங்க? அடுத்த கட்ட தேர்தல் அறிக்கை அறிவிக்குமோ கூட சொல்றேன். அவள் நினைச்சாதாங்க பரிதாபமா இருக்குது. இப்போ நித்திகண்டம் பூரா ஐசா இருக்குது. புரியுதுங்களா? அதாவது எதையாவது ஒரு பத்திரிகையாவது போட்டீங்களா? தயவுசெய்து இவ்வளவு கேள்வி கேட்கறீங்க. 20 நாள் காங்கிரசும் திமுகவும் போராடிட்டு இருந்தது. வார்த்தை போர் பத்திரிகை ஊடகத்தில் கெஞ்சாத கொடுமையா கெஞ்சி பிறகு காங்கிரஸோட கூட்டணி அமைச்சிருக்காரு. அதை பத்தி ஏதாவது கேட்கறீங்களா? பத்திரிகை ஊடக நபர் கேட்கிறான். எங்க பையன் எத்தனை நாள் கஷ்டம், எவ்வளவு கேவலம். அவன் ஒரு அறிக்கை, இவியோடைய அறிக்கை, மாத்தி அறிக்கை விட்டுட்டு இருந்தாங்கல்ல. அதை பத்தி எல்லாம் ஒன்னும் டிஸ்கஸே கிடையாது. எந்த ஊடகத்திலும் டிஸ்கஸ் பண்ணலையே, விவாத மேடையை வைக்கலையே. அண்ணா திமுக தும்புனா போதும் ஒரு விவாத மேடை வச்சிருக்கீங்க. இல்லாத கேள்வி கேட்கறீங்க சார். எதிர்கட்சியா இருக்கும் போதும் கேட்கறீங்க, ஆளுங்கட்சியா போதும் இருக்கிறீங்க. ஆனா திமுக மட்டும் ஒண்ணுமே கேட்கறதில்ல. தீவிரம் பாலியல் கூட்டம் நடக்குது. நடக்காத நாளே இல்ல. அதை பத்தி எந்த ஊடகமாவது விவாத மேடை வைக்கிறீங்களா? இந்த 3 நாளைக்கு பத்தி பாத்தீங்கன்னா கொமராபாளையத்தில் வீதியில் விளையாடிட்டு இருக்கிற சிறுமிய 7 வயசு சிறுமிய ஒரு காம கொடுமை அழைச்சிட்டு போய் பாலியல் கூட்டம். அதை பத்தி என்ன நடக்குது? இப்போ இன்னைக்கு செங்கல்பட்டு மதுராங்கத்தில் ஏண்டைக்கு ஒரு 14 வயசு மதிக்கத்துக்கு ஒரு பெண்ணை கடத்திட்டு போய் பண்றாங்க. பாலியல் கூட்டம் நடக்காத நாளே இல்லை. இப்ப கூட தூத்துக்குடியில் வந்திருக்க சொன்னாங்க. இப்படி தினந்தோறும் பாலியல் கூட்டம் நடக்கின்ற இந்த ஆட்சி மீது இந்த தொலைக்காட்சிகள் ஏன் ஊடக ஏன் இதை வந்து முழுமையா விளம்பரம் செய்ய மாட்டேங்கிறீங்க? சிந்தித்து பாருங்க. பத்திரிகையிலே ஊடகமே அண்ணா திமுகவை இறக்கி போடுறதுதான் தொடர் கதையா இருக்குது. அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும்
கிளீனா இருக்குது. எங்க கூட்டணி சிறப்பா இருக்குது, அற்புதமா இருக்குது. எங்க கூட்டணி தான் வெற்றி பெறும். அதிமுக தனிப்பெருமையோடு ஆட்சி அமைக்கும். நன்றி, வணக்கம். சிவகங்கையில